ஆய் வணக்கம். இப்போ கொரோனா பற்றி பேசலாமா? அதிகமாக கொரோனா வந்திருக்கு. மாஸ்க் போட்டு போங்க வெளியில். உள்ளே வரும்போது கை கால் கழுவிட்டு வாங்க. அப்போ தான் கொரோனாலாம் நம்மக்கிட்ட வராது. சந்தோஷமாக ஜாலியாக இருக்கு. வணக்கம். நம்ம கொரோனா பற்றி பார்க்க போகிறோம். கொரோனானா ஒரு நோய். அந்த நோய் நம்மளாண்ட வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணணும்னா, வீட்டை விட்டு வெளியேற வேண்டாம். வேற எங்கேயாவது போனீங்கன்னா கை கால்லாம் சோப் போட்டு கழுவிட்டு வீட்டுக்குள்ள வாங்க. தேங்க்யூ. நமஸ்காரம் பண்ணுங்க, நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணுங்க, செல்ஃப் கிளீனாக இருங்க. காஃப் வந்துச்சுன்னா கையை மடக்கி காஃப் பண்ணுங்க. எல்லாரும் சொன்னாங்க, நீங்களும் ஃபாலோ பண்ணியாச்சு. இன்னும் ஒன்று எல்லாரும் வீட்டுக்குள்ளேயே இருக்கணும். ஸ்டே அட் ஹோம். நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணலாம். All of you close your eyes first. Sit straight. Slowly breathe in. Breathe out. Slowly breathe in. Breathe out. Slowly breathe in. Breathe out. Slowly 3 times Om chant. सहनां भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावतीतमस्तु मा विद्विषावहै ओम शांति 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 42 முதல்ல நம்ம பார்க்க போறோம். அப்புறம் 43 பார்க்க போறோம். அப்புறம் ரெண்டு ஸ்லோகத்துடைய பொருளையும் சேர்ந்து நம்ம பார்க்க போறோம். போன வீடியோவுடைய லிங்கை இந்த வீடியோவுடைய கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல நான் கொடுக்குறேன். உங்களுக்கு அதுல இன்னும் பிராக்டிஸ் ஆகலை அப்படின்னு சொன்னா நீங்க அந்த 39, 40, 41 அந்த ஸ்லோகாஸ் அந்த டிஸ்கிரிப்ஷன்ல போய் இந்த வீடியோவை நீங்க என்ன பண்ணலாம், பார்த்துக்கலாம். 42nd ஸ்லோகம் எப்படி நம்ம இதை ரீட் பண்ணணும்? முதல்ல யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவத்தன்ய விபஷ்சிதஹ. ரெண்டு லைன் திரும்ப நான் சொல்றேன். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவத்தன்ய விபஷ்சிதஹ வேதவாதரதா பார்த்த. வேதவாதரதா பார்த்த நான்யதஸ்தீதி வாதினஹ. நான்யதஸ்தீதி வாதினஹ. நான் திரும்பவும் ஒரு தடவை சொல்றேன். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவத்தன்ய விபஷ்சிதஹ வேதவாதரதா பார்த்த நான்யதஸ்தீதி வாதினஹ. இத இப்போ நம்ம ஸ்லோகமா சொல்லணும். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்ய விபஷ்சிதஹ. பிரவதந்த்ய விபஷ்சிதஹ. திரும்பவும் முதல் ரெண்டு லைன் சொல்றேன். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்ய விபஷ்சிதஹ வேதவாதரதா பார்த்த. வேதவாதரதா பார்த்த நான்யதஸ்தீதி வாதினஹ. நான்யதஸ்தீதி வாதினஹ. 42nd ஸ்லோகம் again one time. யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம்
प्रवथन्त्य विपश्चितः वेदवातरथा पार्थ नान्यदस्तीति वादिनः. இப்போ 43வது ஸ்லோகம், 43rd ஸ்லோகம். காமாத் மான, காமாத் மான ஸ்வர்கபரா, ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம, ஜன்ம கர்ம பலப்ரதாம், பலப்ரதாம். காமாத் மான ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம फलप्रदाम क्रिया विशेष बहुलाम, क्रिया विशेष बहुलाम भोगैश्वर्य, भोगैश्वर्य गतिम प्रति, भोगैश्वर्य गतिम प्रति. நான் திரும்ப ஒரு தடவை ரீட் பண்றேன். காமாத் மான ஸ்வர்கபரா जन्म कर्म फल प्रदाम क्रिया विशेष बहुलाम भोगैश्वर्य गतिम प्रति. இத எப்படி நம்ம ஸ்லோகமா சொல்லணும்? காமாத்மான ஸ்வர்கபரா, காமாத்மான ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம ஃபல பிரதாம், ஜன்ம கர்ம ஃபல பிரதாம் क्रिया विशेष बहुलाम, क्रिया विशेष बहुलाम भोगैश्वर्य गतिम प्रति, भोगैश्वर्य गतिम प्रति. 43rd श्लोकम இன்னொரு தடவை சொல்றேன். காமாத்மான ஸ்வர்கபரா ஜன்ம கர்ம ஃபல பிரதாம் क्रिया विशेष बहुलाम भोगैश्वर्य गतिम प्रति. இப்போ 44th ஸ்லோகம். भोगैश्वर्य प्रसक्तानाम, भोगैश्वर्य भो प्रस्पननु भोगैश्वर्य प्रसक्तानाम तयापहृत चेतसाम, तयापहृत चेतसाम भोगैश्वर्य प्रसक्तानां तयापहृत चेतसां व्यवसायात्मिका बुद्धिः, व्यवसायात्मिका बुद्धिः समाधौन, समाधौन धौ प्रस्पननु समाधौन विधीयते, विधि प्रस्पननु विधीयते. நான் திரும்ப ஒரு தடவை ரீட் பண்றேன். भोगैश्वर्य प्रसक्तानां तयापहृत चेतसां व्यवसायात्मिका बुद्धिः समाधौन विधीयते. भोगैश्वर्य प्रसक्तानां तयापहृत चेतसां व्यवसायात्मिका बुद्धिः சமாதௌன விதீயதே. இதே மாதிரி நீங்க முதல்ல பேராகிராஃபா ரீட் பண்ற மாதிரி படிக்கும் போதே உங்களுக்கு எங்கெங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணணுங்கிறதையும் சேர்த்து நீங்க படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா அது என்ன ஆகும், ப்ரொனவுன்சியேஷன் நமக்கு வந்து பிரச்சனை இல்லாம சொல்ல வரும். भोगैश्वर्य प्रसक्तानां तयापहृत चेतसां भोगैश्वर्य प्रसक्तानां तयापहृत चेतसां व्यवसायात्मिका बुद्धिः, व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते, समाधौ न विधीयते. திரும்ப ஒரு தடவை 44th ஸ்லோகம் சொல்றேன். भोगैश्वर्य प्रसक्तानां तयापहृत चेतसां व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते. இப்ப இந்த மூன்று ஸ்லோகங்களுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா, அர்ஜுனா அப்படின்னு சொல்றாரு. நான் முதல்ல ரீட் பண்ணிட்டு அப்புறமா உங்களுக்கு புரியுற மாதிரி நான் சொல்றேன். போகங்களில் மூழ்கியவர்களும், அதாவது ஆசைகளில் மூழ்கியவர்கள், ஸ்வர்க்கமே மேலானது என்று நினைப்பவர்களும், ஸ்வர்க்கம் தான் ரொம்ப பெருசு அப்படின்னு நினைப்பவர்களும்,
கர்மங்களின் பயன்களை புகழ்ந்துரைக்கும் வேத வாக்கியங்களிலேயே பிரியம் வைத்து வேறொன்றும் இல்லை என்று வாதம் செய்கின்றவர்களான அறிவிலிகள், நான் செய்யறதுதான் கரெக்ட், என்னை புகழ்ந்து பேசணும், வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு இருக்கிற சில அறிவாளிகள் அப்படின்னு சொல்றார் கிருஷ்ணர். கர்மங்களின் பயனான, கர்மம்னா என்ன? நம்மளுடைய செயல்கள், நம்மளுடைய டே டு ஒர்க் அப்படின்னு சொல்லலாம். நம்ம செய்யக்கூடிய செயல்கள் தான் நம்மளுடைய கர்மமா நமக்கு வருது அப்படிங்கிறதையும் சொல்றாங்க. கர்மங்களின் பயனான பிறவியை அளிக்கின்ற போகங்கள் மற்றும் செல்வங்கள் பெறுவதற்குரிய பல வகையான கர்மங்களை கூறுகின்ற கவர்ச்சியுள்ள எந்த பேச்சை எடுத்து பேசுகிறார்களோ அந்த பேச்சினால் மனம் அபகரிக்கப்பட்டு போகத்திலும் செல்வத்திலும் மிகுந்த பற்றுள்ளவர்களுக்கு பரமாத்மாவிடம் நிச்சயமான கருத்துள்ள புத்தி நிலை பெற்றிருப்பதில்லை. அதாவது போகம், சொர்க்கம், அதாவது என்ன புகழணும், என்ன மட்டும்தான் புகழணும், சொர்க்கம் கிடைச்சா நல்லா இருக்கும், நல்ல பேர் வேணும், நல்ல புகழ் வேணும், நல்ல பணம் வேணும். ஆனா நம்ம அதை எந்த வழியில சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத அவங்க மறந்துடுறாங்க. சோ அந்த மாதிரியான அறிவாளிகள் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, பரமாத்மாவிடம் நிச்சயமான கருத்துள்ள புத்தி நிலை பெற்றிருப்பதில்லை. கடவுள்கிட்ட அவங்களுக்கு உண்மையான பக்தி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதாவது கிவ் அண்ட் டேக் பாலிசி மாதிரி, நீ எனக்கு இதை கொடுத்தா நான் உனக்கு அதை தரேன் அப்படிங்கிற மாதிரி கடவுள்கிட்ட டீலிங் வச்சுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம அந்த மீனிங்கை புரிஞ்சுக்கலாம். சோ உண்மையான பக்தியில எனக்கு அதை கொடு, எனக்கு இதை கொடு அப்படின்னு யாரும் கேட்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ உனக்கு பக்தி என்ன அப்படிங்கிறத சொல்றாரு அவர். நீ என்ன நம்புற அப்படிங்கிற மாதிரியும், அதனால நான் உனக்கு சில விஷயங்களை தெளிவு பண்றதுக்காக சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றார். 45th ஸ்லோகம். த்ரைகுண்ய விஷயா வேதா, த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்யோ, நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன, பவார்ஜுன. த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன. நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்து, நித்ய சத்வஸ்து. நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்து. நிர்யோக க்ஷேம ஆத்மவான், நிர்யோக க்ஷேம ஆத்மவான். த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன, அங்க ப பிரஸ் பண்ணணும். நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான். இதை இப்ப நம்ம ஸ்லோகமா சொல்லணும். த்ரைகுண்ய விஷயா வேதா, த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன, நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன. நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ, நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான், நிர்யோக க்ஷேம ஆத்மவான். இத இன்னொரு தடவை ஸ்லோகமா சொல்றேன். த்ரைகுண்ய விஷயா வேதா நிஸ்த்ரைகுண்யோ பவார்ஜுன, நிர்த்வந்த்வோ நித்ய சத்வஸ்தோ நிர்யோக க்ஷேம ஆத்மவான். திரும்ப சொல்றார் அர்ஜுனா, நான் மேலே சொன்னபடி வேதங்கள் முக்குணங்களின் செயல்களான போகங்களையும் அவற்றின் சாதனை முறைகளையும் பற்றி கூறுபவை. ஆகவே நீ அந்த போகங்களிலும் அவற்றின் சாதனங்களிலும் பற்று கொள்ளாதவனாக, மகிழ்ச்சி துயரம் முதலிய இரட்டைகளுக்கு ஆட்படாதவனாக, நித்திய பொருளான பரமாத்மாவிடம் நிலை பெற்று யோகக்ஷேமத்தை பொருள் சேர்ப்பது காப்பது என்பதை விரும்பாதவனாக, தனக்கு வசப்பட்ட மனம் உடையவனாக ஆகக் கடவாய். மகிழ்ச்சி துக்கம் துயரம் இந்த ரெண்டுக்கும் என்ன பண்ணக்கூடாது, விழுந்துடக்கூடாது. மகிழ்ச்சி வந்தாலும் துயரம் வந்தாலும் அதுக்கு இதுக்கு என்ன பண்ணக்கூடாது, இதுல போய் விழுந்துடக்கூடாது, அதுலயும் போய் விழுந்துடக்கூடாது. ஐயோ ஏன் இப்படி துயரம் வந்துச்சு, ஆஹா சந்தோஷம் வந்துருச்சு அப்படின்னு இல்லாம இரண்டுக்கும் ஆட்படாதவனாக நித்திய பொருளான பரமாத்மாவிடம் நிலை பெற்று, நித்திய பொருள் உண்மையான பொருள் யாரு, பரமாத்மா, அவர்கிட்ட நிலை பெற்று யோகக்ஷேமத்தை பொருள் சேர்ப்பது காப்பது.
யோகக்ஷேமம், லோகக்ஷேமம், பொருளை சேர்ப்பது, அதை காப்பது என்பதை விரும்பாதவனாக, அதையும் நீ விரும்பக்கூடாது, தனக்கு வசப்பட்ட மனம் உடையவனாக ஆக்கணுவாய். கடவுளுக்கு தான் நீ வசப்பட்டவனாக இருக்கணும், பக்தியோடு இருக்கணும் அப்படின்னு சொல்ற. இதுதான் இந்த 45th ஸ்லோகத்துடைய மீனிங். இப்போ நம்ம 42, 43, 44, 45 இத நம்ம ஒன் பை ஒன்னா ஸ்லோகமா பார்க்கலாம். யாமிமாம் புஷ்பிதாம் வாச்சம் பிரவதந்த்ய விபஸ்சிதஹ வேதவாத்தரதா பார்த்த நான்யதஸ்தீதி வாதினஹ காமாத்மானஸ்வர்கபரா ஜன்ம கர்ம ஃபலப்ரதாம் क्रिया विशेष बहुलां भोगैश्वर्य गतिं प्रति भोगैश्वर्य प्रसक्तानां तयापहृत चेतसां व्यवसायात्मिका बुद्धिः समाधौ न विधीयते त्रैगुण्य विषया वेदा निस्त्रैगुण्यो भवार्जुन निर्द्वन्द्वो नित्यसत्वस्थो निर्योगक्षेम आत्मवान. நிதானமா படிங்க. ஆனா எல்லாருமே முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்து படிங்க. கண்டிப்பா நம்ம எல்லாராலையும் பகவத்கீதையை படிக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ பாசிட்டிவிட்டி எனர்ஜி நமக்கு கிடைக்கும் அதை படிக்க படிக்க. நான் முதல்லயே சொன்ன மாதிரி 1 வீக் டைம் எடுத்து உங்களுடைய பிராக்டிஸை நீங்க பண்ணி உங்களுடைய கிளாஸ் வாட்ஸ்அப் குரூப்லயே உங்களுடைய நேமோட நீங்க என்ன பண்ணுங்க, ஆடியோவை சென்ட் பண்ணுங்க. இதுதான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்கும். ஒரு வாரம் அப்லோட் பண்ற வீடியோவை அடுத்த வீக் அதை நீங்க என்ன பண்ணணும், ஹோம்ஒர்க்கா நீங்க அதே கிளாஸ் குரூப்ல ஆடியோவா சென்ட் பண்ணணும். இப்போ நம்ம 1 நிமிடம் கண்ணை மூடி நேரா நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டு 1 நிமிடம் எதை பற்றியும் சிந்திக்காமல், எதையும் யோசிக்காமல், பகவத்கீதை, கிருஷ்ணர் இவங்களை மட்டுமே நம்ம யோசிச்சு நம்ம என்ன படிச்சோம் இப்போ அப்படிங்கிறதையும் திங்க் பண்ணிட்டு சாந்தி மந்திரம் சொல்லலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांतिः. हरिः ओम. श्री गुरुभ्यो नमः. हरिः ओम. थैंक यू. सर्वं कृष्णार्पणं. कृष्णार्पणमस्तु.